உங்களின் ஆதரவோடு எங்களின் சேவை தொடர உங்கள் விவேக வெற்றியாளர்கள். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஆலடிக்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை நடந்த ஒரு சம்பவம். அன்னைக்கு மறுநாள் அந்த கோயில் ரொம்ப அசுத்தமாக இருந்தது. ஸோ எங்களுடைய விவேக வெற்றியாளர்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ரொம்ப சுத்தப்படுத்தணும். இது மாதிரி எங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறவர் முத்துக்குமார். இவர் தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கோயிலில் இருக்கிற பிளாஸ்டிக் உட்பட எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எங்களுடைய டீமில் செந்தில்குமார், முத்துக்குமார், சரவணன், பாலா அப்படின்ற ஒரு 4 பேர் இருக்காங்க. இவர் பேர் பாலா. இவரும் தன்னுடைய தொண்டுள்ளத்தோடு இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட முயற்சியால் இந்த விஷயங்களை கிட்டத்தட்ட நாங்கள் 9-10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்கிற பணி 4 பேருக்கு தெரியணும், நல்ல சில விஷயங்கள் பண்ணுறதை 4 பேரும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை நாங்கள் யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி எங்களால் முடிந்த வேலைகளை கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செய்வோம். அது மாதிரி இவரை பாருங்கள், இவர் பேர் சரவணன். இவரும் தொண்டுள்ளம் படைத்தவர். தொண்டுள்ளத்தோடு இயக்கக்கூடிய நாங்கள். அந்த பக்கத்தில் தெரிகிறவர் தான் எங்கள் டீம் கேப்டன் செந்தில்குமார். அவருடைய ஒத்துழைப்போட எங்களுடைய பணி கடந்த 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவரால் தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய ஊக்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பாலா. இவரும் என்னுடைய பணியை நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டுள்ள பணியை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிட்டு இருக்காரு. இந்த ஐயாவை பார்க்குறீங்கல்ல, இவர் எங்கள் ஊரில் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா. இவரும் நாங்கள் செய்கிற வேலையை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தில், அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம், அந்த பிளாஸ்டிக் அசுத்த பை, இது எல்லாத்தையுமே எங்களோட சேர்ந்து அவரும் சுத்தப்படுத்தி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இவரை நாங்கள் உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணியை நம்மளால் முடிஞ்ச பணியை எதையோ ஒன்று செஞ்சு, அதாவது பொது விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குளம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அசுத்த தூய்மை கடை இருந்தது. அதனால் இந்த குளத்தை சுத்தப்படுத்தி அந்த கோயிலையும் சுத்தப்படுத்தி கொஞ்சம் தெளிவான ஒரு இடத்த காட்டணும். இதை பாருங்கள், எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த குப்பைகளை ஒரு இடத்துல கொட்டி அதை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை எங்கள் டீம் தலைவர் செந்தில்குமார் செய்கிறாரு. பக்கத்தில் சரவணன். இங்கிட்டு பாருங்கள், அடுத்த ரவுண்டு. இவ்வளவுக்கு ஒரு தூய்மை கடவுள்ள ஒரு இடம் அப்படியே கிடக்கு. காற்றில் பறந்து தான் போதும் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம். இப்போ யாரும் பார்க்குறதில்ல. ஸோ எங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக